Hi, hello friends. Welcome back to the course. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னா எக்ஸல் ஃபைலை வந்து நம்ம எப்படி சேவ் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். And there is a difference between save and savers. ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் there are various types. ஒரு 3 மெத்தட்ஸ் இருக்கு ஃபைலை சேவ் பண்றதுக்கு. ஸோ அந்த டைப்ஸை பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எக்ஸல்ல வந்து டேட்டா என்டர் பண்றது, டேட்டா மேனிபுலேட் பண்றது, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு வீடியோல வாங்க ஃபைலை வந்து எப்படி சேவ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து என்னோட டெஸ்க்டாப்ல மாஸ்டர் ஷீட்னு ஒரு ஷீட் வந்து வச்சிருக்கேன். ஸோ அதுலேருந்து நான் என்னோட டுட்டோரியல் ஸ்டார்ட் பண்றேன். ஜஸ்ட் வில் ஓப்பன் தட். இப்போ வந்து என்னோட மாஸ்டர் ஷீட் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் கைஸ். இப்போ வந்து நான் ஒரு சின்ன பேசிக் மந்த்லி பட்ஜெட் ஃபைல் வந்து நான் இங்கே போட்டிருக்கேன். இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்ட் வந்து எல்லாமே 5000 அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். ஸோ டோட்டலாக வந்து 3 மாதத்துக்கு வந்து 50,000 போட்டிருக்கேன். இப்போ வந்து சேவ் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு டேட்டாவை வந்து நான் வந்து இப்போ நான் வந்து மாஸ்டர் ஷீட்னு ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணாங்களா, அந்த மாஸ்டர் ஷீட்ன்ற ஃபைல்லையே நான் டைரெக்டாக வந்து நான் சேஞ்ச் பண்ணணும். அது வந்து என்னோட டெம்ப்ளேட் இல்லை, நான் வந்து அதுதான் என்னோட டேட்டா. ஸோ அதுலேயே நான் மேனிபுலேட் பண்ணுன்ற பட்சத்தில் நான் அதே ஃபைலை எக்ஸிஸ்டிங் ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டு, ஸோ அதுக்கு உண்டான இப்போ ஜனவரி மாதத்தோட டேட்டா வந்து எனக்கு தப்பாக இருக்குது, நான் 5000 இல்லை ரெண்ட்டு நான் 6000 கட்டியிருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் எல்லா ரெண்ட்டையும் வந்து நான் வந்து 6000 மாற்றிட்டேன். ஸோ வந்து என்னோட சோர்ஸ் ஃபைல், அதாவது மாஸ்டர் ஷீட் அப்படின்ற சோர்ஸ் ஃபைல், திஸ் இஸ் டிஃபரன்ஸ், சோர்ஸ் ஃபைல் ஓகேங்களா. இந்த சோர்ஸ் ஃபைல்லேயே நான் வந்து டேட்டா வந்து ரெண்ட் எல்லாத்தையும் 6000 மாற்றிட்டேன். டோட்டல் வந்து 18,000 மாற்றியாச்சு. இப்போ வந்து நான் சேவ் கொடுத்தேன்னா, நான் டெஸ்க்டாப்ல மாஸ்டர் ஷீட் அப்படின்ற மாதிரி ஒரு ஷீட்டை வந்து நான் ஓப்பன் பண்ணேன். அந்த ஷீட்லேயே வந்து டேட்டா சேஞ்ச் ஆகிடும். இப்போ அந்த மெத்தட் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இப்போ எப்படிலாம் சேவ் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன் இதே ஷார்ட்ல. ஃபர்ஸ்ட் வந்து பிஃபோர் தட் நம்ம வந்து இப்போ ஒரு ஃபைல் வந்து சேவ் பண்ணுறோன்னா, இந்த இடத்துல நீங்கள் ஹைலைட் பண்ணியிருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்ட்ரோல் எஸ்ஸோ இல்லை சேவ் பட்டன் கிளிக் பண்ணும்போது இங்கே சேவிங் சேவ்டுன்ற மாதிரி வரும். அதை நீங்கள் வந்து நான் சேவ் கொடுக்கும்போது பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து இந்த QEATல வந்து நம்மளுக்கு ஒரு ஐக்கான் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணாலும் சேவ் ஆகலாம். இப்போ நான் ஹைலைட் பண்ணியிருக்க இடத்த பாருங்கள், நான் சேவ் கொடுக்குறேன். இப்போ கிளிக் பண்ணோம்னா அங்கே பார்த்தீங்கன்னா சேவிங் சேவ்டுன்ற மாதிரி வந்துச்சு. ஸோ த ஃபைல் இஸ் சேவ்ட். அண்ட் செகண்ட் ஆப்ஷன் வந்து நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம், கண்ட்ரோல் எஸ். இங்கே நீங்கள் கர்சர் வைக்கும் போதே தெரியும் கண்ட்ரோல் எஸ் அப்படின்ற ஷார்ட்கட் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ கண்ட்ரோல் எஸ் கொடுத்தாலும் நான் இந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கலாம். அந்த தேர்ட் ஆப்ஷன், இந்த லாங்கஸ்ட் ஆப்ஷன், ஃபைலில் போயிட்டு நம்ம சேவ், இந்த ஆப்ஷன் கொடுத்தாலும் இந்த ஃபைல் வந்து சேவ் ஆகிடும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்குன்னு நம்புறேன். சேவிங்னா என்னதுன்ட்டு. நான் வந்து ஒரு சோர்ஸ் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிட்டு அந்த சோர்ஸ் ஃபைல்லே டேட்டா வந்து நான் மேனிபுலேட் பண்ணணும் போது we have to use the function called save. ஸோ அந்த சோர்ஸ் ஃபைல்லே டேட்டா மேனிபுலேஷனுக்கு வந்து டேட்டா மேனிபுலேஷன் அப்டேஷன் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற சேவிங் ஃபங்க்ஷன் வந்து சேவ். அண்ட் இப்போ நம்ம வந்து இன்னொரு ஃபார்மேட் வந்து பார்க்கலாம். இப்போ இந்த மாஸ்டர் ஷீட்டை வந்து நான் வந்து ரெண்ட் எல்லாத்தையும் வந்து நான் அப்டேட் பண்ணதை நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இப்போ மறுபடியும் அதே மாஸ்டர் ஷீட்டை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அதே மாஸ்டர் ஷீட் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு ரெண்ட் எல்லாமே அப்டேட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு 5000 இருந்தது, அது எல்லாத்தையும் நான் 6000 மாற்றினேன். இப்போ வந்து நான் 7500 நான் மாற்றுறேன் ஓகேங்களா. இது வந்து இன்னொருத்தரோட டேட்டா. இது வந்து சப்போஸ் இன்னொரு எம்ப்ளாயியோட டேட்டா இல்லை என்னோட ஃப்ரெண்டோட டேட்டா அப்படின்னு வச்சுக்கோங்க. 7500 அப்புறம் 7500 அப்படின்ற மாதிரி என்னோட எல்லா டேட்டாஸையும் மாற்றிட்டேன். ஆனால் என்னோட மாஸ்டர் ஷீட் வந்து நான் வந்து அது என்னோட டேட்டா, பட் இது வந்து என்னோட ஃப்ரெண்டோட டேட்டா. என்னோட சோர்ஸ் ஃபைல் வந்து எந்த வித டிஸ்டர்பன்ஸும் ஆகக்கூடாது. என்னோட சோர்ஸ் ஃபைல் அப்படியே தான் இருக்கணும். இது வந்து இட்ஸ் எ டெம்ப்ளேட், இது வந்து இன்னொருத்தருக்கு நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் நான் ஃபைல் சேவ் ஆஸ் கொடுத்துட்டு என்ன பேர் வேணுமோ நான் வந்து என்னோட லோக்கல் டிரைவ்லேயே சேவ் பண்ணிக்கிறேன். லோக்கல் டிரைவில் டெஸ்க்டாப்லேயே நான் சேவ் பண்ணிக்கிறேன். மாஸ்டர் ஷீட்டுக்கு பதிலாக ஃப்ரெண்ட் ஷீட் அப்படின்னு சும்மா போட்டு நான் சேவ் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. இப்போ இந்த டேட்டாஸ் எல்லாமே சேவ் ஆகிடுச்சு. இங்கே நேம் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலோட நேமும் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஷீட் பதிலாக ஃப்ரெண்ட் ஷீட்டுன்னு மாறிடுச்சு. ஸோ இப்போ வாங்க ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபைலை வந்து நான் இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து நான் என்னோட சோர்ஸ் ஃபைல் மாஸ்டர் ஷீட் பார்த்தீங்களா, மாஸ்டர் ஷீட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா சொல்கிறேன். மாஸ்டர் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்ட் எல்லாமே 6000 தான் இருக்குது. என்னோட சோர்ஸ் ஃபைலில் எந்த சேஞ்சஸுமே நடக்கலை. பிகாஸ் நான் பண்ணது வந்து சேவாஸ்ன்றது அந்த சோர்ஸ் ஃபைலை பேஸாக வச்சுக்கிட்டு நான் இன்னொரு ஃபைலை வந்து கிரியேட் பண்ணேன். அந்த ஃபைல் நேம் வந்து ஃப்ரெண்ட் ஷீட் அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்ணேன். சோர்ஸ் ஃபைலில் எந்த வித சேஞ்சஸும் நடக்கலை. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கிளியராக டிஸ்பிளே ஆகுது, there isn't any change in மாஸ்டர் ஷீட். ஸோ என்னோட சோர்ஸ் ஃபைலில் எந்த வித சேஞ்சஸும் நடக்கல. அதுக்கு பதில் வந்து என்ன இன்னொரு எக்ஸ்ட்ரா ஃபைல் வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஜஸ்ட் வெயிட் அ கைஸ்.
ஸோ ஃப்ரெண்ட் ஷீட் அப்படின்ற மாதிரி ஒரு ஷீட் வந்து புதுசாக ஒரு ஷீட்டை கிரியேட் பண்ணியிருக்கோம் பேஸ்ட் ஆன் த சோர்ஸ் ஃபைல். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட் எல்லாமே 7500 மாறியாச்சு. இங்கே ஒரு புது ஷீட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதுதாங்க சேவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா இது சோர்ஸ் ஃபைல் வந்து ரெப்ளிகேட் ஆகாது, அதே ஷீட்டில் தான் டேட்டா சேஞ்ச் நடக்கும். பட் ஆனால் சேவ் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னொரு ஒர்க் புக் வந்து கிரியேட் ஆகும். ஸோ தேர் வில் பி a duplication of the data, duplication of the workbook. ஸோ ரெண்டுத்துக்கும் இதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம எக்ஸல் ஒர்க் புக் வந்து எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்றத கற்றுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இப்போ சேவ் பண்ணியிருக்கோம்ல இந்த ஃபைலை வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் a lot for watching guys. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.